நினைத்து வருந்தும் பள்ளத்தாக்கு அப்படிங்கிறது. நினைத்து வருந்துமா? என்னடா இப்ப அறிவுதான் பள்ளத்தாக்கு, நீங்க திடீர்னு எங்கிருந்து வருத்தம் வந்தது அப்படின்னா, இந்த சமநிலை வரும்போது நமக்குள்ள உண்மையான ஒரு விழிப்புணர்வு வரும். எப்ப சமமா இருக்கோமோ, தெளிவா, அதாவது எந்த அலைபாய்தலும் இல்லாம இருந்தா தானே தண்ணிக்குள்ள இருக்க பொருள் கூட நல்லா தெரியுது. நமக்குள்ள அந்த அலைபாய்தல் இல்லாம இருக்கும்போது நம்ம நல்லா பார்த்துக்க முடியும். நம்ம பாக்குறதுன்றது ரொம்ப எளிதான விஷயம் இல்ல மாஸ்டர்ஸ். ரொம்ப கடினமான வேலை. அதுக்கு மிருதா அது ரொம்ப அழகா சொல்லுவார். தட்டை போட்டு நீங்க ஒரு கிண்ணத்தை மூடி வச்சிருக்கீங்க, அதை திறந்தாதானே தெரியும் பாம்பும் தேளும் அப்படின்னு கேட்பாரு. நம்மள அறியறதுக்காக, அதை அறியக்கூடாதுங்கிறதுக்காகவே நிறைய போர்வைகளை போட்டிருக்கோம். இந்த அறிவு பள்ளத்தாக்க கடக்கும் போது நம்ம அதை அறியறதுக்கு தொடங்குவோம். இது நம்மளோட உண்மையான மனசாட்சி அப்படிங்கிறது.